असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும், மனிதனின் தேடல் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே, பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புது யுக ஞானி, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। சராசரம் அசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே, அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே, கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே, வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே, இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி, மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। राजा 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 ராஜா என்னண்ணா கூப்பிட்டாளா? உன்னை யாரா கூப்பிட்டது? ராஜத்தை காணோம், எங்கே போனான்னு தெரியல. சமயக்கட்டில் பின்கட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் இல்லை. அண்ணா சொன்னா நம்ப மாட்டேன். சித்த முன்னாடி எனக்கு ஒரு சொப்பனம். மண்ணி ஓசப்படாமல் எழுந்துக்கிறா, திடீர்னு காணாம போயிடுறேன். நம்ம எல்லா இடத்துலையும் எங்கே போனான்னு தேடிகிட்டே இருக்கோம், கிடைக்கவே இல்லை. அப்படியே உட்காந்துரும். கூட அறிவு கட்டவனே,
சொப்பனத்தோட நீ நல்லதையே பார்க்க மாட்டேன்றீங்க. ராஜா, இந்த அதிராத்திரில இங்கே ஏண்டி உட்காந்துட்டு இருக்க? தூக்கம் வரல. கண்ணை மூடிண்டா அம்பி முகம்தான் தெரியுது. அதான் ஆண்டவன்கிட்ட முறையிடலான்னு வந்திருக்கேன். அவன் காணாம போய் நிமிஷமா ஒரு வாரம் ஓடித்து பாருங்களேன். சரி, ஓடி போயிட்டான், அதுக்கு என்னப்பா? ஓடி போகல, காணாம போயிட்டான். ஏதோ ஒன்றும், அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? கூட கூட வந்து நின்றுடு, போடா தண்டை. உங்களை மாதிரி விட்டேத்தியா என்னால் இருக்க முடியலன்னா, அதான் ராமபிரான் கிட்ட ஆத்மார்த்தமா வேண்டின்னு இருக்கேன். அந்த ராமனே 14 வருஷம் கண்காணாமல் காட்டில் இருந்தவன், அவங்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிண்டியா? இந்த பாரு, எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும். எல்லாம் அவ தலை விதி. அனாவசியமாக உன் தூக்கத்தை கெடுத்துக்காத, போய் படுவோ. உங்களுக்கு என்ன, எல்லாத்தையும் கரை கண்டவர் நீங்க, சுலபமா சொல்லிட்டேன். ஆனா என்னால் அப்படி இருக்க முடியல. என் கண்ணு முன்னால பழசெல்லாம் அப்படியே படம் மாதிரி ஓடுறது. ஓம் சுமுகாய நமः, ஓம் ஏகதந்தாய நமः, ஓம் கபிலாய நமः, ஓம் கஜகர்ணகாய நமः, ஓம் லம்போதராய நமः, ஓம் விகடாய நமः, ஓம் விக்னராஜாய நமः, ஓம் அடேட, என்ன பண்ணி இது? இந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு நேரம் மாதம் ஒன்று கிடக்க ஒன்று ஏதாவது நான் ஆயிடுதுன்னு அப்புறம் என்ன பண்ணுறது? வாயில நல்ல வார்த்தையே வராதா? முதல்ல இதை வைங்க, இந்த குழந்தைய பிடிங்க. நான் செய்ய மாட்டேண்ணா. ஆமா, இந்த குழந்தைய இடுப்புல வச்சுக்கிறதும் இந்த குடத்துல தண்ணி இழுக்கிறதும் எனக்கு ஒண்ணுதான். நீங்கள் அப்படி போய் உட்காருங்க. அப்பா, என்ன திடீர்னு என் மேல கரிசனை உனக்கு? திடீர்னா என்ன பண்ணி அப்படி சொல்லிட்டேன்? எனக்கு எப்போவுமே உங்கள் பேரில் தனி அபிப்பிராயம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உண்டு. அப்புறம் மண்ணே, ஒரு சின்ன விஷயம். அதானே பார்த்தேன். மதிப்பு மரியாதைன்னு சொல்லும் போதே கூடவே ஏதாவது ஒரு விஷயம் வரும் நினைச்சேன். ஒன்றும் இல்லை மண்ணே, சாயரட்சா நான் கொஞ்சம் வெளியில் போகணும். நீங்கள் தான் அண்ணாட்ட எடுத்து சொல்லணும். பக்கத்து டென்ட்டு கோட்டாயில் அரங்கேற்றம்னு ஒரு சினிமா வந்திருக்கு. நம்மளவால பற்றின படம். பாலச்சந்தர் படம்னா ஒரு தனி மவுசூலியா. சாமனாங்க கூட படத்தை போட்டானோ, முழு கதையும் என்கிட்ட விலாவாரியாக சொல்லிவிட்டான். சொல்லிட்டேனானோ? அப்புறம் படத்தில் என்ன இருக்கு பார்க்கறதுக்கு? மண்ணே, என்ன மண்ணி இப்படி சொல்லிவிட்டாரு? பின்ன நீ மட்டும் தனியாக போய் பார்க்கணுன்னு பிளான் பண்ணால் என்ன அர்த்தம்? எனக்கும் அந்த படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்காதா? நம்மளவால பற்றினது, அதுவும் பாலச்சந்தர் எடுத்த படம்னு வேற சொல்கிற. தனியாக பார்க்க விட்டுருவேனா? மண்ணே, இந்த நிலைமையில நீங்கள் வர்றது நடக்காத காரியம். நான் உனக்காக பேசுகிறேன், நீ எனக்காக பேச அண்ணாகிட்ட. வேற வேணையே வேண்டாம். இதை விட ஆற்ற விட்டு வெளியில் போடான்னு சொன்னால் உச்சிதமாக இருக்கும். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் மண்ணே. நான் கொடுத்து வச்சுருக்கிறது இந்த 4 செவரு, மாட்டுக்கொட்டகை, மாடு, கண்ணுக்குட்டி, வைக்க போரு, இதே தான். சரி சரி, புலம்பாத. நான் போய் அண்ணாகிட்ட பேசுகிறேன். முதல்ல அதை செய்யுங்க மண்ணே. டேய், வா வாடா. ஐ, இங்க வாடா. ஐயா, காக்கா பத்தியா? சிமாச்சா, மாமா பாரு. ஐ, ஐயா, வா. சிமாச்சு, என்னாச்சு மண்ணே? மண்ணே, மண்ணே, என்னாச்சு மண்ணே? சிமாச்சு, ஒரு நிமிஷம் இருங்க, சொல்றது நான் போய் அண்ணாவை கூப்பிட்டு வந்துடுறேன். சமேன் காமான் காமகாமா யமஹ்யம் காமேஸ்வரோ யை ஸ்ரவணோ ததாது. அண்ணா, குபேர, சீக்கிரம் வாங்க, மண்ணிக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிருதுன்னு நினைக்கிறேன்.
ஓம் சாம்ராஜ்யம் பூஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பரமேஷ்டிம் ராஜ்ய மகாராஜ்யமாதிபத்தியம் ஸ்ரீ மகாவிக்னேஸ்வர சுவாமினே நம. அலங்கார கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. ராஜோ, பலி எடுக்கிறதா? வண்டியை கொண்டு வர சொல்லவா? சீமாச்சோ, வண்டியை கொண்டு வர சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வலியெல்லாம் ஒன்றும் இல்லை. திடீர்னு ஏதோ படபடப்பாக இருந்தது, கண்ணெல்லாம் இருட்டுன்றது. எனக்கு ஏதோ ஆயிடுத்துன்னு பயந்து போயிட்டேன். எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்காதுன்னா கேட்கவே மாட்டேங்கிற. அதான் படபடப்பாக வந்திருக்கு. சீமாச்சு இருக்கானே, அவன் பார்த்துக்க மாட்டானா? சீமாச்சு, உள்ளேருந்து ஒரு சொம்பளை தீர்த்து நடத்துனவா. ராஜோ, முள்ள எழுந்து அங்கே வந்து உட்காந்துக்கோ. வா முள்ள, முள்ளம்மா. முள்ள, பரவாயில்ல, உட்காரு. ஏற்கனவே 2 குழந்தைகள் எடுத்து இது வேற ரெட்டியாக இருந்துருத்துனா, மகாதேவன் அம்மா ஞானமாமி இருக்காளே, என் வயத்தை பார்த்துட்டு அப்படி தான் சொன்னான். ஆமாம், அவளுக்கு வேற என்ன வேலை? ஊரில் இருக்கிறவளை பற்றியெல்லாம் ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கணும். இவன் புலம்பல் தாங்காமல் தானே இவன் ஆம்பளை இவ்வளோ உதவி திருட்டு போயிட்டான். அவள் சொல்கிறத போய் பெருசாக எடுத்துக்கிட்டு. மற்றவாளை பற்றி நமக்கு என்ன? இது ரெட்டியாக இருந்துட்டுனா எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு எனக்கு கவலையாக இருக்குண்ணா. 2 நடி 20 குழந்தைகளானாலும் சரி, அதை வளர்த்து ஆளாக்குற வசதி நம்மள்கிட்ட இருக்குது. நாம் என்ன சந்தானார மாதிரி பக்கத்தை வாழ அவளை 2 வேளை சோத்துக்கு லாட்டி அடிச்சுட்டு இருக்கா. இதில் குழந்தை வேற பிறக்க போகிறது. அனாவசியமாக பேசாதேள். பாவம் தர்மாம்பா 2 தடவை உண்டாகி நிலைக்காம போயிடுது. மறுபடியும் 9 மாத கர்ப்பிணியாக இருக்கா. எந்த தடவையாவது அந்த புண்ணியவதி நல்லபடியாக பெற்று பொழைச்சி வரணும்னு அந்த ஆண்டவங்கிட்ட தினமும் வேண்டின்னு இருக்கேன். மற்றவளை பற்றி நமக்கு என்ன? நீ சொன்னதுதான் நான் சொன்னேன். மணி, இந்தாங்க தீர்த்தம். ஏண்டா, தீர்த்தம் கொண்டு வர அடுப்பங்கரைக்கு போனியா இல்லை ஆத்தங்கரைக்கே போயிட்டியா? இல்லைண்ணா, நான் மொண்டுண்டே. சரி சரி, பக்கத்தில் நின்று கவனிச்சுக்கோ. பூஜையை பாதியில் நிறுத்திட்டு வந்திருக்கேன். பிரதட்சண நமஸ்காரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி மணி, பார்த்து நீங்கள் பாட்டு மடமடன்னு குடிச்சு அப்புறம் படபடன்னு வந்து கண்ணெல்லாம் இருட்டி போய். வாயில் நல்ல வார்த்தையே வராதா? சரி ரைட். என்ன தர்மாம்பா, முடியலையா? ஒன்றும் இல்லைண்ணா. சரி வா, கோவிலுக்கு போலாம். சொன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. இந்த லட்சணத்துல பச்சை தண்ணியில ஸ்நானம் பண்ணிட்டு ஈர உடம்போட அங்க பிரதட்சணம் பண்ணலன்னு இப்ப யாரோ குறைப்பட்டுனாளா? இல்ல தர்மு, எனக்காச்சு அந்த ஆண்டவனுக்காச்சு பாத்துடுறேன். ஒரு தடவை இல்லடி, 2 தடவை நமக்கு குழந்தை நிலைக்காம போச்சு. இனிமே அப்படி நடக்கக்கூடாது. 24 மணி நேரமும் அந்த கைலாசநாதனை மனமுருக வேண்டிக்க போற. எல்லாமே நமக்கு அனுகூலமா தான் நடக்கணும். நடக்கும். வா. ஏன்னா நீங்க ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கோங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா ஏன் அனாவசியமா எனக்காக உடம்ப வருத்திக்கிறேள்? உனக்காக இல்லடி, நமக்காக. ஒண்ணு இந்த உயிர் ஜனிக்கணும், இல்ல என் உயிர் போகணும். ஏன் அப்படி தத்து பித்துன்னு பேசுறேள்? அப்ப என்கிட்ட பேச்சு கொடுக்காத, புலம்பாம வா. அம்மா,
என்னமாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா. வா. காலங்காலமா நாம பராமரிச்சுட்டு வர கோயில் இது. இதை புதுப்பிச்சுட்டா தேவலாம். புதுப்பிக்கணும்னா என்ன பண்ணணுங்கிற? பல கோயிலில் பண்ணுற மாதிரி கலர் கலராக பெயிண்ட் அடிக்கணுங்கிறியா? ஆமாண்ணா, பிரமாதமா இருக்கும். ஆனால் இதனோட புறாதீனம் அழிஞ்சு போடுமே. இதை இப்படியே விட்டா தான் கோவிலுங்கிற அழகு கலை எல்லாம் அப்படியே இருக்கும். ஒன்னொன்னே பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கா. என்னடா ஏன் கரடியில் வந்து விழுந்து கிடக்க? அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கார். நீங்க நிக்கிறத கவனிக்கல, மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது இருக்கட்டும், எதுக்கு இப்போ அங்க பிரதர்ஷனம்? ஜனிக்க போகிறது ஒழுங்காக ஜனிக்கணும்னா இந்த பாருடா, நாம் என்னதான் வேண்டின்றாலும் பிரார்த்தனை பண்ணிட்டாலும் படி இழக்கிறவன் அளந்து தான் கொடுக்க போகிறான். வாஸ்தவமான பேச்சு. ஈஸ்வர கிருபையும் பெரிவா அனுகிரகமும் இருந்தா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இருக்குடா, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கு. பூரியா? வேற என்ன இருக்கு? இட்லி இருக்கு. வேணாம் வேணாம், பூரியா வை. இல்ல இட்லியா இருக்கட்டும். சட்னியா சாம்பாரா? சாம்பார். இல்ல சட்னியா வை. என்ன முரளி, இட்லியா பூரியா சட்னியா சாம்பாரா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட முடிவெடுக்க முடியாம இப்படி தவிக்கிறீங்களே. சட்னியா சாம்பாராங்கிறதுல வேணா எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஆனா இந்தியாவா ஸ்டேட்ஸ் ஆங்கிறதுல எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. நான் கண்டிப்பா ஸ்டேட்ஸ் போக தான் போறேன். முரளி, பெத்தவங்க எப்பவுமே பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ப்ளீஸ் டேட், உங்களை மாதிரி அப்பாங்களுக்குலாம் வேற டயலாகே தெரியாதா? எல்லா சினிமாலையும் எல்லா சீரியல்லையும் இதே டயலாக், இதே மாடுலேஷன். டோன்ட் பி a typical father, I say. You also don't be a typical son, I say. Dad, நீங்க இங்கிலீஷ்லாம் பேசாதீங்க, 8ஆம் கிளாஸ் மாதிரி இருக்கு. நான் பேசலடா, ஆனா நீ பேசுறிய. ஹே மேன், ஊன்னு MBA படிச்சுட்டு அந்த பட்டா இந்த 8ஆம் கிளாஸால தான் உனக்கு கிடைச்சது. இல்லைன்னா இன்னைக்கு தெருவோரமா எங்க என்ன பேசுறீங்க? அவர் பேசட்டுமா? தெருவில் பிச்சை எடுத்திருப்பேன், இல்லாட்டி குப்பை பொறுக்கிட்டு இருந்திருப்பேன், அப்படிதானே? இல்லடா, பட்டி கிடந்து செத்து இருப்ப. சரி, இப்பதான் உயிரோட இருக்கான்ல. என்னது? இல்ல, மெயின் மேட்டரை விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கமேன்னு சொன்னேன். உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் முரளி. பிடிவாதமா நீ அமெரிக்கா போவேன்னா உன் ஆசைக்கு குறுக்க நிற்க நான் தயாரில்லை. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். கண்டிஷன் சொல்லிட்டு இருந்தா எப்படி? ஆனா என்ன கண்டிஷன் சொல்லலையே. சொல்லாம இருப்பேனா? நீ ஸ்டேட்ஸ் போறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கலனா அங்க போய் கெட்டு போயிடுவானா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் கெடாம இருப்பானா? என்ன டாடி பேசுறீங்க நீங்க? பாத்தியா எப்படி எடக்கா பேசுறான்னு? சரி சரி, நாம ஒண்ணு நினைச்சா அவன் வேற ஒண்ணு நினைச்சு பதில் சொல்றான். சாம்பார் ஊத்துட்டாங்களா? சாம்பார் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீ போ. கூல் யா கூல். I didn't mean anything. ஏன் இப்படி தேவையில்லாம கூச்சல் போடுறீங்க? நானும் அதே தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஓகே டாட், லெட்ஸ் டூ சம் பிளெயின் டாக்கிங். ஏன் ஆசைக்கு குறுக்க நீங்க நிக்கல, அதே மாதிரி உங்க ஆசைக்கு குறுக்க நானும் நிக்கல. ஸ்டேட்ஸ் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே? பாத்தீங்களா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். தேவையில்லாம ரகலை பண்றீங்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். என்ன சொன்ன? ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? யாரு? ஸ்டேட்ஸ்ல செட்டில் ஆயிருக்காள அத்தை பொண்ணு ஸ்னேகா, அவளா? ஏன், உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைப்பா. உங்க அப்பா அம்மா சம்மதிச்சுட்டாங்கன்னா ஸ்னேகாவா இருந்தா என்ன, ஸ்டெல்லாவா இருந்தா யாரோன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க. ஏன் ஆண்டாளு, உன் பிள்ளைக்கு என்ன மரம் கண்டு போச்சா? போய் அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான். ஏன், என் முறை பொண்ணு தானே, கட்டிக்கிட்டானே. அவ முறை பொண்ணு தாண்டா. ஆனா அவ அமெரிக்கா போய் 12-14 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவ எப்படி இருக்காளோ, ஏதா இருக்காளோ, எவன் கூட இருக்காளோ, போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறியே. ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ஈஸியா வீசா கிடைக்கும். அப்படி போடு. ஸோ விசாக்காக தான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிற, ஆனால் வாழ்க்கைக்காக இல்லை இல்லை. தாட்ஸ் why don't you mind your business? முரளி, நீ ஸ்டேட்ஸ் போறதுக்கு முன்னால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க நினைச்சதுக்கு காரணம் ஒரு குடும்ப பாங்கான பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான்.
நீ என்னடானா விசாவுக்காக வெள்ளைக்காரிய கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டியே? ஸ்னேகா என்ன வெள்ளக்காரியா? வாட் நான்சென்ஸ். லெட்ஸ் பி பிராக்டிக்கல். யூ ஆர் நாட் பிராக்டிக்கல், யூ ஆர் மெட்டீரியலிஸ்டிக். எஸ், நான் காரியவாதி தான். சில பேர் ஏத்துக்கிறாங்க, சில பேர் ஏத்துக்கிறது இல்ல. அட்லீஸ்ட் ஐ ஹவ் பீன் கன்சிடரேட். உங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் மூலமா விசாவை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரே கல்லுல 2 மாங்காய். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? கல்ல வீசினா மாங்காய் விடுற மாதிரி இல்லடா கல்யாணங்கிறது. இட்ஸ் a லைஃப் லாங் கமிட்மெண்ட். முரளி, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அப்பா சொல்றது நியாயமா தான் படுது. போதும் போதும். இத்தனை நேரம் நான் பொறுமையா இருந்தேன். டோன்ட் மேக் மீ லூஸ் மை டெம்பர். ஐ வாண்ட் டு கோ டு ஸ்டேட்ஸ் அட் எனி காஸ்ட். ஃபைனலா சொல்றேன், ஸ்னேகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாளா? யார் சம்மதிச்சாலும் என்ன மீறி இவன் முடிவு பண்ணா என்ன செய்வீங்க? அதான் சொல்லிட்டேனே, இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணை நாம பார்த்து வைக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இவன் ஸ்டேட்ஸ் போலாம். ஏன் ஸ்னேகாக்கு என்ன குறைச்சல்? அவ என் தங்க பொண்ணா இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு அவ சரியில்லை. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? ஸ்னேகாவோட நடத்தையில சந்தேகமா? அப்படித்தான் வச்சுக்கேன். இந்தியாவில் இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் பத்தினியும் கிடையாது. ஸ்டேட்ஸ்ல இருக்கிற எல்லாரும் ப்ராஸ்டிடியூட்ஸும் கிடையாது. பியூட்டிஃபுல் ஸ்மாஷ். உங்க அப்பாவை கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இருக்க சொல்லு. இந்த பாரா, இந்த வாக்குவாதம் விதண்டாவதெல்லாம் தேவையில்லை. ஃபைனலா சொல்றேன், நாங்க சொல்ற பொண்ணை கட்டிக்கிட்டாதான் நீ ஸ்டேட்ஸ் போலாம். நானும் ஃபைனலா சொல்றேன், ஸ்னேகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படி நீ ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா? No more discussions. It's Sneha and only Sneha. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय.